அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில 2026 ரிஷபராசி இணையக்கூடாத ராசிகள் இதுதான் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே உயர்நிலைக்கு போகுவாங்க. வாழ்க்கையில எந்த ஒரு கீழான நிலையில பிறந்திருந்தா கூட தன்னுடைய சுய உழைப்பால பெரிய அளவுக்கு வெற்றி அடைவாங்க, மற்றவர்களுக்கு உதவுவாங்க, மற்றவர்களை தூக்கி விடுவாங்க. அழகான முகம், அதாவது இவங்களை பார்த்தாவே போற காரியம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்தாவோ அல்லது இவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் தலையிட்டாவோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும். அந்த வகையில ரிஷபராசிக்கு பல நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனாலும் சில நெகட்டிவ்ன்றது கடனோ அல்லது உடல்நல தொந்தரவோ இருந்துகிட்டே இருக்கும். அதே போல இவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில சில சச்சரவுகள், சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுகிறது. அது எதனால? பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்றதுனாலதான், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலையெழுத்து என்னவோ அது அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம தலையெழுத்தே சரியில்லை, கல்யாண வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னா நம்ம எவ்வளவுதான் ஜல்லடை போட்டு ஜலிச்சா கூட நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் ப்ராப்ளமேட்டிக்கான பர்சனாக அமைந்து அந்த வாழ்க்கை துணைவரால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது. சில பேர் எந்தவித தேடலும் இல்லாம இயற்கையாவே நல்ல வரன் அமைந்து நல்ல வாழ்க்கை துணைவர் அமைந்து நிம்மதியா வாழ்க்கை போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இதுதான் கர்மா என்பது. இந்த பதிவுல நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த 2026ல எந்த ராசிகளுடன் இணையாமல் இருக்கிறது நல்லது, எந்தெந்த விஷயத்துல அப்படின்னாக்க, காதல்ல, திருமண வாழ்க்கையில, அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயத்துல, இந்த 3 விஷயத்திலையும் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகளுடன் நீங்க இணையாம இருந்தீங்கன்னாக மன வருத்தம் அடையாம இருப்பீங்க, பண இழப்பு இல்லாமல் இருக்கும், அதே போல நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க ரிஷபத்துக்கு ஆகாதது சஷ்டகும் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியோட நீங்க இணையறீங்க, காதல்ல இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு ஈர்ப்பு இருக்கும். தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். காதலிக்கவே வேணாம் அப்படின்னு சொன்னா கூட இல்ல கண்டிப்பா நான் காதலிப்பேன், கல்யாணமே பண்ண வேணாம்னு சொன்னா கூட கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஆனாலும் முற்பகுதி வாழ்க்கை பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, நிறைய சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு சரியான தாம்பத்தியம் கூட இல்லாம தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை 2 பேருக்குமே பாதிப்பு. தனுசு ராசிக்காரங்களுக்குமே ரிஷபத்தோடு இணையறதுனால அவங்களுக்குமே தனியா இருக்கிறது அல்லது 2ஆம் தாரம் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுடுது. ரிஷபத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒத்துவராத குணத்தாலேயே பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னாக ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், தனுசின் அதிபதி குரு பகவான், தேவகுரு குரு, அசுரகுரு சுக்கிரன், இந்த 2மே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா தான் இருக்கும். பணம் இருந்தா வாழ்க்கை துணைவரோட இல்ல, வாழ்க்கை துணைவரோட ஹாப்பியா இருந்தா பணம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தனுஷோட திருமணம் செய்யறது, காதல் போன்றவை, சப்போஸ் காதல் இருக்கிறீங்கன்னா கூட அந்த காதல் சக்சஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது, நடுவுலயே கூட பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரி சக்சஸ் ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா அப்படின்னாக்க உங்களுடைய அதிர்ஷ்டம் தான். உங்க ஜாதகத்துல தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லைனாக மேபி நல்லா இருக்கும். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வரலாம். அதாவது குறிப்பா ஒரு 4-5 வருஷம் சண்டையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜா போகும் குழந்தை எல்லாம் பிறந்த பின்னாடி. இன்கேஸ் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னாக பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அந்த 3-4 வருஷத்துக்குள்ள அடியே ஏற்பட்டுடும். சோ அப்ப முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டிய ராசி தனுசு ராசி. அடுத்த ராசி பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசி. மீனம் ராசியும் பாத்தீங்கன்னாக்க மீனத்தின் அதிபதி குரு பகவான், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த 2 ராசிகளுடன் காதல் ஏற்படுது அல்லது ஒரு கூட்டு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. நான் சொன்ன தனுஷோட அல்லது மீனத்தோட ஒரு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கூட்டாளி கிடைப்பாங்க. நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா கூட இருங்க, பணம் அவங்களே போடுறாங்க அப்படின்னா கூட அவங்க உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு தொழில் நல்லா டெவலப் ஆனும் போது உங்களை கழட்டி விட்டுருவாங்க. நீங்க அந்த இடத்துல ஏமாலியா போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. அல்லது ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு வகையில பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அப்புறம் அந்த கூட்டு தொழில நீங்க போட்ட எஃபோர்ட்லாம் வேஸ்ட் தான்ற மாதிரி இருக்கும். அதே போலதான் காதல் கூட. மீனராசிக்கும் ரிஷபராசிக்கும் காதல் வருதுன்னாக்க அந்த காதல் கூட பாத்தீங்கன்னா சச்சரவுகளோட இருக்கும்.
அல்லது ஒரு நிரந்தரமா இருக்காது, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். மீனராசிக்காரங்க ரிஷபராசியை அல்லது ரிஷபராசி மீனராசிய திருமணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும், விட்டு கொடுக்காத தன்மைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்திலேயே இருக்கும். அது 2026ல குறிப்பா இதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே போல இது துலாம் ராசியுமே தவிர்க்கணும். துலாம் ராசி ரிஷபத்துக்கு 6ஆம் பாவகம், அதாவது ஒரு அஷ்டகம், பட் சுக்கிரன் தான் துலாமுக்கும். ஆனாலும் 2 பேரும் ஒரே எண்ணம், உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த துலாம் ராசியில உங்களுக்கு அவங்களுக்கும் காதல் வரும், அதே போல நல்ல பிராட் மைண்ட் இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் உதவக்கூடிய எண்ணம்லாம் இருக்கும். அவங்களும் லக்ஸுரியஸா வாழக்கூடியவங்க தான், வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான், ரிஷபம் போலவே தான். ஆனா எந்த இடத்துல கான்ட்ரவர்சியல் இருக்குன்னா, ஒண்ணு உடல்நல பாதிப்பு தொந்தரவு, அதனால சரியான தாம்பத்திய வாழ்க்கையில நிம்மதியா இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது கடனால குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். 2 பேருமே சேம் கேட்டகரி, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதனால சில சச்சரவுகள் வரும். இது போக இந்த 2026ல கும்பராசி மற்றும் சிம்ம ராசியுமே நீங்க தவிர்க்கணும். திருமண பொருத்தம், கூட்டு தொழில் அல்லது காதல் போன்ற விஷயங்கள்ல தவிர்க்கணும். என்ன காரணம் அப்படின்னாக்க, கும்பராசி பொறுத்தவரையிலும் சஸ்திரங்கள்லாம் இல்ல, கும்பத்தின் அதிபதி சனி தான், அதே போல ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் தான், நட்பு கிரகங்கள் தான். கும்பமோ ரிஷபமோ நட்பு ராசிகள் தான். ஆனா ஏன் தவிர்க்க சொல்றேன் 2026ல மட்டும்னாக்க, இந்த கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம ராகு, இன்னொரு பக்கம் பாத சனி போகுது. அதனால இந்த காலகட்டத்துல கும்பராசிக்கு பாத்தீங்கன்னாக்க பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க அவரோட சேர்ந்து அப்படின்னாக்க நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது காதல் ஏற்பட்டா கூட கும்பராசிக்கு குழப்பங்கள், இதுலயும் அவசரம், சுறுசுறுப்பு, கோபம் இதெல்லாமே இருக்கும். அதே போல ரிஷபத்து எதுலையும் நிதானமா செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, பொறுமையா பேசக்கூடியவர்கள், கலகலப்பாகவும் இருப்பாங்க. அதனாலவே பாத்தீங்கன்னாக்க 2 பேருக்கும் ஒத்து வராத சூழ்நிலை இந்த 2026ல ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 2026ல கும்பராசியும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரியன் தான், சுக்கிரன் ரிஷபத்துக்கு. இது பகை கிரகம் தான். இது சிம்மம் என்பது ஆளுமையை விரும்பும், அதிகாரத்தை விரும்பும், கோபம் அதிகமாகவே இருக்கும், அதே போல பிராட் மைண்டும் நிறையவே இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் தான். மேலும் சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க ஜென்மக்கேது 7ஆம் இடத்துல ராகு, குழப்பங்கள், விரக்தி, போராட்டங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களோட ஒரு காதலோ அல்லது ஒரு கூட்டு தொழிலோ இணைந்து செய்யறீங்கன்னாக்க அது நிரந்தரமா செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. இது எல்லாமே ஒரு பொது பலனாதான் சொல்றேன். அதே போல திருமண பந்தம் கூட சொல்றேன், திருமணத்துல கூட இணையும் போது பாதிப்பு கொடுக்கும். அப்போ இந்த சிம்மராசியுமே 2026ல தவிர்க்கணும். ஒரு பக்கம் சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியும் இருக்கு, முழுமையாக விலகிடல, 8ஆம் இடத்துலதான் சனி இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி 8ல தான் வரப்போறாரு மார்ச் 2026ல இருந்து. அந்த வகையில சிம்மராசியோட ஒரு உறவு ஏற்படுதுன்னா அது லாங் டர்மா இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். சிம்மராசியோட திருமண பந்தம் எடுத்து நீங்க பண்றீங்கன்னா ஜாதக பொருத்தெல்லாம் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். ஜாதக பொருத்தம் இருக்கு, தோஷங்கள்லாம் இல்லைன்னா மேபி நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் அதை இந்த 2026ல தவிர்க்கிறது நல்லது. அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த 2026ல ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த ராசிகளுடன் நீங்க உறவாடும் போது கவனமாக இருக்கணும். அதே போல மற்ற ராசியா இருந்தாலும் கல்யாணம் பண்றீங்கன்னா கூட ஜாதக பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த நான் சொன்ன ராசிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. அதே சமயத்துல மீன ராசி பாத்தீங்கன்னா ஜென்ம சனியால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. மேலும் தனுசு சஷ்டகம், துலாபும் சஷ்டகம். அதனாலதான் இதை தவிர்க்க சொல்றது. அதே போல சமசப்தமமான ராசி திருமண பந்தத்துல சேர்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே விருச்சக ராசி எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. சோ இந்த ராசிகளுடன் நீங்க இணையாமல் இருக்கிறது, குறிப்பா திருமண பந்தத்துல இணையாமல் இருக்கிறது, காதல்ல இணையாம இருக்கிறது, கூட்டு தொழில இணையாம இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க.
இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.